ம் ஒன்று மட்டும் நல்லா புரியுது பொங்குத. எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்க. இல்லம்மா, மனசு கேட்கல, அதான் கேட்டேன். ஊர்ல அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரோ ஒண்ணுமே புரியல. பொண்ணு பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கலாம். அதனால கூட மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம்ல. இந்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாவும் காம்ப்ளிகேட்டடாகவும் தான் இருக்கு. நார்மலா இவர் நல்லா பேசுறாரு, நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிடுறாரு, மனசுக்குள்ள எந்த விதமான ஊனமும் இல்லாம பேசுறாரு. சில நேரங்கள்ல இவர் எதை பத்தியாவது திங்க் பண்ணும்போதோ இல்ல வேற யாரை பத்தியாவது நினைக்கும் போதோ இவர் அறியாம ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. இதுக்கு உண்டான காரணத்தை என்னால சொல்ல முடியும், ஆனா ட்ரீட்மெண்ட் என்னால கொடுக்க முடியாது. நீங்க பொடி வச்சு பேசுறத பார்த்தா என் வழிக்கு வரமாட்டீங்க போல இருக்கே. பகையாளியே பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பஞ்சாங்கம் பார்த்த கதையா? நான் உங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். சரியில்லை டேய் மனோகரா. இந்த மனுஷன் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாரு. இந்த சீனு கிட்ட போய் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசையான்னு கேட்டிருக்கா. அதுக்கு இவன் என்ன சொல்லி இருக்கணும்? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை, நான் உன்னை விரும்புறேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ என் பக்கத்திலேயே இருந்தா எனக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராதுன்னு இந்த மடப்பையும் சொல்லி இருக்கணும். இவளும் உடனே அவங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி இருப்பா இல்ல. ஆனா இவ என்ன பண்ணா? பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உளறி கொட்டி ஆன்னு கத்தி பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, இந்த உமா பொண்ணை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பாடுபட்டேன். கறந்த பால ஒரு நொடியில கொட்டிட்டானே பாவி. உங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து எவனோ ஒரு 3வது மனுஷன் அள்ளிட்டு போக போறான். மொத்த சொத்தும் போக போறது இல்லாம உமாவும் சேர்ந்து போக போறான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா இல்ல சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? சீச்சி, நான் நிஜமா தான் சொல்றேன் அபிராமி. உன்னை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா? 2 பேரும் பேசுறதே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஆமா அபிராமி, நம்ம மனோகருக்கு என்ன குறைச்சல்? இவனும் நல்லா தானே இருக்கான். உங்க அண்ணனோட காலுக்கு செருப்பா உழைக்கிறான். 10ஆவதுக்கு அந்த வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். இப்போ நம்ம சீனு நிலைமை தான் அப்படி ஆகிப்போச்சு. இவனுக்கு என்ன குறைச்சல் சொல்லு பார்ப்போம். உமாவை நம்ம மனோகருக்கே கட்டி வச்சிடலாமே. எப்படியோ உங்க அண்ணனோட சொத்து உனக்கு வந்துடும்ல. நீங்க பொடி வச்சு பேசுறத பார்த்தா என் வழிக்கு வரமாட்டீங்க போல இருக்கே. பகையாளியே பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பஞ்சாங்கம் பார்த்த கதையா? நான் உங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். சரியில்லை டேய் மனோகரா. இந்த மனுஷன் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாரு. ஐயோ ஐயோ, இவரை நம்பவே கூடாதுப்பா. டேய், இவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம்டா, நம்ம உமா இந்த வீட்டை விட்டு போகாம நாம தான் பாத்துக்கணும். அவ ஜாதகப்படி என்ன நடக்கும்னு எனக்கு தான்டா தெரியும். அவளுக்கு ஜாதகத்துல சொந்தத்துல தான் மாப்பிள்ளை அமைவான்னு இருக்கு. அந்த மாப்பிள்ள ஒண்ணு நீயா இல்ல சீனுவா? அதுக்கு பதில் என்கிட்ட தான் இருக்கு. நீ கொஞ்சம் உள்ள வாயேன். உள்ள வாடா சொல்றேன், வா. அடிப்பாவி, நான் என்னமோ பொடி வச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு இவ என்னமோ வெடி மாதிரில வெடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. இவ வச்சிருக்கிறது என்ன சரவெடியா இல்ல நாட்டு வெடியா? ஏதோ ஒண்ணு வெடிக்கும் போது சத்தம் வரும், பார்க்கலாம். Again later. This number is currently switched off. Please try again later. அம்மா, அப்படி வை. என்ன வேணும்? ஃபோன் யாருக்குமா பண்றீங்க? அவசியம் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாமா தெரியும். என்ன தெரியும்? நீங்க பலமுறை ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. பொண்ணை போய் பார்த்துட்டீங்களான்னு கேட்டீங்க, இல்லைன்னு சொன்னாரு. அதோட அவ்வளோதான். பதிலுக்கு அவர் ஃபோன் பண்ணவே இல்லையே.
பொண்ணை பார்த்துருந்தா பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்லையா? ஒன்று மட்டும் நல்லா புரியுது பூங்கோத. எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்க. இல்லம்மா, மனசு கேட்கல, அதான் கேட்டேன். ஊர்ல அவர் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காரோ ஒண்ணுமே புரியல. பொண்ணு பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கலாம். அதனால கூட மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம்ல. அதிக பிரசங்கித்தனமா கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. என்ன? உங்களுக்கு சொந்த ஊரு இதே ஊர் தானே? ஏன் பூங்கோத, உனக்கு இதான் சொந்த ஊரா? எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து வேலை செய்யறல்ல, அதே மாதிரி தான் நானும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எங்க இருக்கிறோமோ அதான் நம்ம சொந்த ஊர். அங்க சுத்தி இருக்கிறவங்க தான் நம்ம உறவினர். நம்மளுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு உறவினர். எங்க நம்ம பிழைக்கிறோமோ அதுதான் நம்ம சொந்த ஊரும். சமாளிக்கிற குணத்தை நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும்மா. அம்மா, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போயிட்டு கார்ல வந்துட்டு இருந்தப்போ நம்ம காரை துரத்துக்கிட்டு ஒரு ஆள் ஓடி வந்தான்ல, அவனையும் இன்னொருத்தனையும் நான் இங்க பார்த்தம்மா. எங்க? நம்ம மெயின் ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்கம்மா. விஜயாவை தெரியுமா விஜயாவை தெரியுமான்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா. நான் யாரை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு விசாரிக்கலான்னு போனேம்மா. அதுக்குள்ள அவங்க பைக்ல கிளம்பி போயிட்டாங்கம்மா. பூங்கோத, அவன் யாரையோ தேடி வந்திருக்கான். தெரியாம நம்ம காரை ஃபாலோ பண்ணிருக்கான். அதுக்காக அவனை எதுக்கு நம்ம போய் கேட்கணும்? போ, உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. பூங்கோத. அம்மா. என்ன டீ சூடாவே இல்ல, போய் சூடு பண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. This number is currently switched off. Please try again later. மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம். வெறும் வார்த்தையில சொல்லிட்டா உங்க மனசு என்ன பளிங்கு கண்ணாடியா? எல்லாத்தையும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க தெய்வத்தை தேடி வந்திருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாத நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்க? மனுஷங்களை தேடி வரக்கூடாதா? சொன்னா அவங்க யாருன்னு நான் காட்டுவேன். நீங்க தேடி வந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? வா வா. சங்கர். என்னம்மா இது? ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான வேஷத்தோட இருக்கீங்க. டேய், வேஷம் இல்லடா, கடவுளுக்கு நேர்த்தி கடன். இது சிவசக்தியோட அவதார தோற்றம்ப்பா. உங்க தோற்றத்தை பார்த்து நான் எந்த குறையும் சொல்லல அத்தை. இவ்வளவு நாளா இல்லாம திடீர்னு இப்படி ஒரு காட்சி தரீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி எங்காவது யாராவது ஒருத்தர் தான் என் கண்ணுக்கு தெரிவாங்க. இப்ப நீங்க, இது என்ன வேடிக்கை? இப்போ இது ஃபேஷன் ஆயிடுச்சா?
இல்ல எல்லா பெண்களும் இப்படித்தான் இருப்பேன்னு சபதம் எடுத்துக்கிட்டீங்களா? எப்போது இப்படி இருந்தா பரவாயில்ல, எப்பவுமே இப்படி இருந்தா எப்படி? சங்கர், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு பிடிக்கலன்னா அதோட போயிடணும். எங்களை சும்மா இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு பிடிக்காது. ஐயோ அத்தை, நான் எப்பவுமே மத்தவங்க விருப்பத்தை கெடுக்கிறோம் இல்ல. உங்க விருப்பத்தை நீங்க செய்றீங்க, அது உங்களோட சொந்த விஷயம். என்னோட சந்தேகம் என்னன்னா, அம்மா வீட்டில் இருக்கும்போது சாதாரண நெத்தில ஒரு வெள்ளை கோடு, சின்ன ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. எப்போது நாலு கிழமை பண்டிகைன்னு சொல்லி இதோ இப்படி இருப்பாங்க. எனக்கு இப்ப இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இனிமே எப்பவுமே 24 மணி நேரமும் இப்படிதான் காட்சி தருவாங்களான்னு தான். டே சங்கர், தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. எல்லா பொண்ணுங்களும் 24 மணி நேரமும் இப்படி இருக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி இருப்பாங்க, வீட்டை 4 கிழமை விசேஷம்னா இப்படி இருப்பாங்க, கோயிலுக்கு போற அன்னைக்கு சில பெண்கள் இப்படி இருப்பாங்க. போதுமா, இன்னும் வேணுமா? மா, என்னடா இந்த சாதாரண விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுக்கறீங்க? நல்ல நாளுங்கள்ல நாங்க இப்படித்தான் இருப்போம், கோயிலுக்கு போவோம்னு பொதுவா சொல்லிட்டு போங்களேன். அதுக்கு போய் இப்பதான் சங்கருக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டான்ல. வாங்க நீ நாம கோயிலுக்கு போலாம். விசேஷம்னா தான் கோயிலுக்கு போகணுன்றது ஐதீகம் இல்ல சங்கர். கோயிலுக்கு போனோம்னாலே நாங்க இப்படிதான் போவோம். இப்படிதான் எல்லாரும் வருவாங்க. சில பேர் இப்படி வர்றதில்லையே, அது ஏன்னெல்லாம் நீ கேட்க கூடாது. நிறைய பேர் பக்தியா தான் இருக்காங்க. நீ மட்டும் இல்லையேன்னு உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கிறியா? அது எப்படி? அப்படிதான் சங்கர் இது. சரிடா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். உங்க அப்பா மாமா வந்தாங்கன்னா நாங்க கோயிலுக்கு போயிருக்கோம்னு சொல்லிடு. சரிம்மா. சரி வர. உமா, இந்த டாக்டராவது சீனுவை குணப்படுத்துவாராமா? கண்டிப்பா குணப்படுத்திடுவார் அத்தை. இந்த டாக்டர் மனோ தத்துவத்துல கை தேர்ந்தவரா. நம்ம சீனு உடம்புக்கு என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாரு. ஏன் உமா, இந்த டாக்டர் ஏதோ வெளிநாட்டுல படிச்சவரு, தமிழ் சரியா பேச தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா. அவரு நம்ம ஊரை சேர்ந்தவர் தான் அத்தை. ஆங்கிலோ இந்தியன்னு சொல்லுவாங்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். நீ என்ன சொல்றியோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ சீனுக்கு குணமானா சரி. என்ன உமா இங்க இருக்க? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட் உலகநாதன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சரி, அப்புறம் சார், இவங்க என்னோட அத்தை. ஓ வணக்கம்மா. எனக்கு நல்லா தெரியுமே, உங்க அப்பாவோட சிஸ்டர் தானே? ஆமா சார். ஆமா, எதுக்காக வந்திருக்கீங்க? ஓஹோ, டாக்டர் தெரியும் எனக்கு. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வரேன். யாரு உமா அந்த ஆளு? என்ன கூட தெரியுங்கிறாரு. ஐயோ அத்தை, அப்படிலாம் பேசாதீங்க. அவர் யாருன்னு தெரியுமா? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் மிஸ்டர் விஸ்வநாதன். ப்ரொஃபசர்னு சொல்ற? அவர் எதுக்கு இந்த டாக்டர் பார்க்க வந்திருக்காரு? இவருக்கும் சீனு மாதிரி ஏதாச்சும்? ஷோ கடவுளே, இந்த ப்ரொஃபசர் நம்ம பார்க்க வந்திருக்கோமே டாக்டர், அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதான் பார்க்க வந்திருக்காரு. யாரு யார பார்க்க வந்தா எனக்கு என்னம்மா? ஏம்மா, இந்த நர்ஸு சீனுவை கூட்டிட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னுமா டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருப்பாரு? இங்க உமா யாரு? நான் தான். டாக்டர் கூப்பிடுறாரு. அத்தை போயிட்டு வந்துடுறேன். நர்சம்மா, இங்க வா. என்னங்கம்மா? நான் தான் அந்த பையனோட அம்மா. என்ன கூப்பிடாம உமாவை எதுக்கு கூப்பிடுறாரு? உனக்கு இது நியாயமா இருக்கா? எங்க டாக்டர் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாரு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? கேட்டே இருக்க வேண்டாம் போல இருக்கு. நல்லா தான் பேசுது இந்த பொண்ணு. ட்ரைனிங் சூப்பரா இருக்கு. பணக்காரங்களுக்கு மட்டும் மரியாதை இல்ல, இங்கிலீஷ் பேசினா தான் மரியாதை. உமா, இந்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாவும் காம்ப்ளிகேட்டடாவும் தான் இருக்கு. நார்மலா இவர் நல்லா பேசுறாரு, நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிடுறாரு, மனசுக்குள்ள எந்த விதமான ஊனமும் இல்லாம பேசுறாரு. சில நேரங்கள்ல இவர் எதை பத்தியாவது திங்க் பண்ணும்போதோ இல்ல வேற யார பத்தியாவது நினைக்கும் போதோ இவர் அறியாம ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. இதுக்கு உண்டான காரணத்தை என்னால சொல்ல முடியும், ஆனா ட்ரீட்மெண்ட் என்னால கொடுக்க முடியாது. மனோதத்துவ ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட்னா நானே இவருக்கு கொடுத்து கம்ப்ளீட்டா குணப்படுத்திடுவேன். ஆனா மென்டலி இவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. இவருக்கு எப்போது தலையில அடிபட்டு இருக்கா? ஆமா டாக்டர். நீங்க இருங்க. சீனு, கம் ஆன் யூ சே. ஆமா டாக்டர். ஆனா எப்போ எங்க
எதுக்காக எனக்கு ஞாபகம் இல்லை டாக்டர். ஆக இவருக்கு தலையில அடிபட்டிருக்கு. உமா, நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. நியூரோ சர்ஜன் டாக்டர் சங்கர்னு சென்னையில் இருக்காரு. அவருக்கு ஒரு லெட்டர் நான் கொடுக்குறேன். நீங்க சீனு அவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா பூரணமா சீனுவை குணப்படுத்திடலாம். இம்மிடியட்டா நீங்க போலாம். உமா, நீங்க சீனுவை சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகும்போது என்கிட்ட வாங்க. அந்த டாக்டருக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். ஓகே, கூட்டிட்டு போங்க சீனுவை. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே, தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. விஸ்வநாதா, வாப்பா வா வா வா. வணக்கங்க. எவ்வளவு நாளாச்சு? ஒரு 6 மாசம் இருக்குல்ல? டேப்பா 6 மாசத்துக்கு மேலேயே இருக்குங்க. நீங்க வந்து ஒரு பெரிய மிராசுதாரர், நான் வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர். நாம 2 பேரும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமே ஏற்படல. நீங்க மண்ணுக்கு உரம் ஏத்துறீங்க, நான் மாணவர்களுக்கு கல்வி உரம் ஊட்டுறேன். ஆக மொத்தத்துல நாம 2 பேரும் நாட்டுக்கு தேவையான விஷயத்த தான் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா. யூனிவர்சிட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்காவது என்ன பார்க்க வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? யூனிவர்சிட்டி வேலையெல்லாம் எப்படி இருக்கு? யூனிவர்சிட்டிக்கு எந்த குறைச்சலும் இல்ல. அண்ணாமலை செட்டியார் மாதிரி உலகளாவிய ஓங்கி வளர்ந்திருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் பல தலைமுறைக்கு அந்த பிரசித்தம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். நாங்கெல்லாம் அந்த நிழல வளர்ந்தோம்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. இருக்கத பின்ன சிதம்பரம்னு சொன்னாலே 2 விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒன்னு தில்லை அம்பல திருக்கோயில், இன்னொன்னு அண்ணாமலை பல்கலைக்கழகம். அப்புறம் பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 2 பையன்தான். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். ஏங்க, நீங்களே கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்களே மறந்துட்டா இப்படி? அடடே, மறந்து போச்சுங்க. வயசாயிடுச்சு இல்லையா, மறதி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அந்த மறதியிலேயே உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வரவானாம விஸ்வநாதா. இப்பதான் ஒரு இடம் கூடி வந்திருக்கு. அவங்க எல்லாம் வந்து 2-3 நாள் ஆகுது. நான் தான் தஞ்சாவூர் கும்பகோணம்னு வேலையை போயிட்டேன். அநேகமா இன்னைக்கோ நாளைக்கோ பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவர் யாரு, என்ன செய்யறாருங்கிற விவரத்தை எல்லாம் நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதான் மிஸ்டர் சங்கர் இருக்காரு, உங்க வருங்கால மாப்பிள்ளை. அவர் இந்த ஊருக்குள்ள வரும்போதே அவங்களை எல்லாம் மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை நான் அடையணும்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் விஸ்வநாதா. இன்னொரு விஷயம் எங்க உலகநாதன், என்ன? காலையில உன் பொண்ணு உமாவை ஸ்டீபன் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். உங்க சிஸ்டரும் வந்திருந்தாங்க. உங்க சிஸ்டர் பையன் சீனு இருக்கானே, அவனுக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு உமா சொன்னா, ஸ்டீபன் நல்ல டாக்டர், குணப்படுத்திடுவாரு. சரி, நான் அப்ப வரட்டுங்களா? என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும்னு இருந்தேன். இருங்க, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டுங்க, நாம என்ன சாப்பிடாத சாப்பாடா? நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? உங்க பொண்ணு உமா கல்யாணம் வருது இல்ல, அப்ப விருந்து சாப்பாடை இருந்து சாப்பிட்டு போயிடுறேன். சரி சரி, அப்ப வரட்டுமா? நல்லது. வரேன், வாங்க. ஹலோ அண்ணே, வணக்கம் அண்ணே. நான் செங்கல்வராயன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? அடே செங்கல்வராயா, என்ன மன்னிச்சிருப்பா. சென்னையிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவழைச்சிட்டு நான் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். அவங்கள வர சொல்லிட்டு நான் போனது தப்பு தான். என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி. அதனால என்னண்ணே, நீங்க உங்க சொந்த வேலையை பார்க்கறதுக்கு ஊருக்கு போனதுனாலதான் அக்காவும் மாமாவும் இங்க 2 நாள் தங்க வேண்டியதா போச்சு. இல்லன்னு வச்சுக்கோங்க, வந்த உடனே பொண்ணை பார்த்துட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. பரவாயில்லையே, ஊருக்கு போனதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. அப்புறம் அண்ணே, என்ன அப்புறம்னு சொல்றீங்க? நீங்க எப்ப பொண்ணை பார்க்க வர்றதுன்னு சொல்லுங்க, உடனே அக்கா மாமா அழைச்சிட்டு பையனை அழைச்சிட்டு அங்க வந்துடுறேன். ஆமாப்பா, அவங்கள வெயிட் பண்ண வச்சது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளைக்கு சாயங்காலமா அவங்கள வர சொல்லு. நானும் தங்கச்சி வீட்டுல இருந்து உமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே, நான் கண்டிப்பா அழைச்சிட்டு வந்துடுறேண்ணே. அப்ப நான் வச்சிட்டுமா? சந்தோஷம். நல்லது. ஈஸ்வரா, எல்லாத்தையும் நீதான்பா நல்லபடியா நடத்தி வைக்கணும். இங்க என்னப்பா? எங்கடா போயிட்டு வர? மாமா வீட்ல இருந்து வரேன். உட்காரு. ஆமா, உங்க மாமாக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கல் விவகாரம்னு சொன்னியே, போயிட்டு வந்துட்டாரா? காலையில தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்தார்.
வேற ஏதாவது கேட்டாரா? செங்கல்வரன் ஏன் மாமா எப்போ வருவாருன்னு கேட்டாரு. அவர் ஃபோனில் கேட்டதை நான் மாமா கிட்ட சொன்னேன். அதுக்கு உங்க மாமா ஏதாவது சொன்னாரா? சொன்னார். என்ன சொன்னாரு? அநேகமாக மாமா இங்கே வந்தாலும் வருவார். ஏன் தெரியுமா? உமாவை கூட்டு போகிறதுக்கு தானே? ஆமாம். நாம் ஒன்று நினைக்க, அம்மா ஒன்று நினைக்க, அங்கே ஒன்று நடக்க போகுது. நடக்க போகிறத உங்கள் அம்மா நினைக்கணும். அவ எங்க நினைக்கிறா? கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. இதை பாருறா, உங்கள் அம்மாவை எனக்கு தாரவாத்து கொடுக்கக்கூடாதுன்னு அருவாள் எடுத்துக்கிட்டே என்னை வெட்ட வந்தவர் உங்கள் மாமா. இப்போ உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு உமாவை கட்டி கொடுங்கன்னு கேட்டால் அவர் எப்படி ஒத்துக்குவார்?